அன்பு நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா வரக்கூடிய வருஷம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கி நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. நம்ம எதை நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செயல்பாடு. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், நிறைய நல்ல காரியங்களுக்காக வேண்டி நம்மளுடைய பணங்கள் உதவணும். இந்த பண வரவுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த வீடியோவின் பதிவு. நம்ம எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் எப்போவுமே நல்ல எண்ணங்களாகவே இருக்கணும். எதை நினச்சாலுமே இது நம்மளால் முடியும், இது நம்மளால் செய்ய முடியும், இதை மட்டுமே நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான எண்ணத்தோட, சந்தோஷமான செயல்பாடோடு நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பல நன்மைகளை தரும். அதுக்கான வழிபாடு தான் இது. இந்த எண்ணங்களும் மாற்றமில்லாமல் நல்லதாக இருக்கணும், அதே சமயத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நல்லதாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. நம்ம ஒரு எளிமையான பூஜை. இந்த எளிமையான பூஜை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெருசாக எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு வெத்தலை, ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் பசுனை, இதை மட்டும் நமக்கு இருந்தால் போகிறோம். ரொம்ப எளிமையாக விளக்கேற்றிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம மனதார நினச்சி அந்த எந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு வேணும், இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அந்த வழிபாடை பற்றி பார்ப்போம் வாங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கங்க. அந்த வெத்தலை நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காம்பை கிள்ளிடணும். கிள்ளிட்டு அந்த வால் மாதிரி இருக்கும், அந்த பக்கத்தில் மஞ்சள் குங்குமம், அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது ஒரு அழகாக அந்த நடுவீட்டில் ஒரு கோலம் போட்டுருங்க. அந்த கோலம் ஒரு ஸ்டாராக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு சங்கு, அந்த பக்கம் ஒரு சக்கரம், அந்த மாதிரி போட்டுட்டு அதில் வெத்தலையை வச்சு அந்த வெத்தலை மேலே ஒரு புது அகல், அந்த புது அகலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பசு நெய் போட்டு ஒரு தீபம் ஏற்றிடுங்க. தீபம் ஏற்றிட்டு நம்ம ஒன்றும் பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன வழிபாடு தான் இது. இதை ஏற்றிட்டு இந்த தீபச்சுடர் முன்னாடி நின்று உங்களோட மனக்குறைகள், உங்களோட கஷ்டங்கள், இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்க போகிறோம், எப்படி இருக்கணும், யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணலாம், இந்த உதவி பண்ணுறதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசார நினச்சிக்கிட்டு இந்த வேண்டுதலை, இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காக இந்த பூஜை பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பூஜை பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், நம்ம உதவி பண்ணணும், நம்மளுடைய பணம் காசு அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும், நம்மளோட தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பூஜையை நீங்கள் பண்ணும்போது பல மடங்கு நமக்கு பண வரவு அதிகரிக்கும். ஏன்னா நம்மளோட எண்ணங்களே ரொம்ப எதிர்மறையான எண்ணங்கள், நம்மளோட எண்ணங்கள் ஒரு சுத்தமான எண்ணமாக இருக்குது. ஆகையினால யாருமே அவ்வளோ சீக்கிரம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், நம்மளோட கஷ்டங்கள் தீரணும், நம்மளோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு மட்டும் நினைப்போம். ஆனால் இது அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கும் போதே நீங்கள் அடுத்தவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணணும், அடுத்தவங்க கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை வழிபாடு பண்ணும்போது பல மடங்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட பண வரவும் சரி, வீட்டில் சுப காரியங்கள், மங்களமான நிகழ்வுகள் எல்லாமே அதிகப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுமே இல்லை. இந்த பூஜையை நீங்கள் அன்னைக்கு புத்தாண்டு தின அன்னைக்கு மாலை 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூஜையை இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு இல்லை. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி 3 தினங்களில் இந்த பூஜையை பண்ணும்போது பல மடங்காக பல நன்மைகள், பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சி, லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே நமக்கு நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடுமே இல்லை. இந்த பூஜையை நான் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணி இந்த பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. மற்றும் ஒரு பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கலாச்சாரம். நன்றி.